ஹாய்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மொளக்கட்டின கொண்டைக்கடலையும், பச்சை பயிரையும் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டைக்கடலையும், பச்சை பயிரையும் முளைக்க போட்டேங்க. சூப்பரா முளைச்சு வந்துருந்துச்சு. 1 கப்பு கொண்டைக்கடலை, 1/2 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுனா 2மே நீங்க 1/2 கப் எடுத்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வாசமா இருக்கிறதுக்காக சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இன்னைக்கு இது கூட வந்து நான் 1 கரண்டி தோசை மாவு வீட்டில் அரைச்சது சேர்த்திருக்கிறேன். தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 கப் வந்து அரிசி மாவு கூட சேர்த்திக்கலாம். இல்லை 2மே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் கொண்டைக்கடலை, பச்சை பயிரை மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்தும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை வரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் வகைகளை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சாலட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, தாளித்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து முளைக்கட்டின பயிரில் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இந்த தோசை இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றும் போதே அந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் சோம்பெல்லாம் போட்டுக்கொள்ள அதோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதனால பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் எல்லாம் வந்து நம்ம பாடிக்கு ஈஸியாக கிடைச்சிரும். குழந்தைங்க மட்டும் இல்லை, வயசானவங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.